தமிழ் பேசுவோம். ஆனால் 40% இங்கிலீஷ் கலந்து பேசியிருக்கோம். தமிழ்நாகவே அழகிய தமிழ்நாகவே தமிழே பேசி நல்லா வருவோம். உன் அளவைப்போல தமிழும் மிக அளவான அந்த பேரெல்லாம் சொல்லி வந்ததை மாற்றி விடாங்க. அதான் அஜித் விதாயிடும் அந்த தோணும். அந்த பெண்டுமே நமக்கு வேணும். அது கண்டென்ட்னு சொல்றாங்க. 6 கண்டென்ட் போகிற வேலை அப்போ ரொம்ப துணிப்படல. 6 கண்டென்ட் வைக்க கத்தனாரு கண்டைனர் அப்புறம் நம்ம கண்டென்ட் பற்றி எங்க கண்டு கொண்டுறாங்க. அதான் ஒரு கண்டெய்னரை காட்சி ஒரு ஆந்திரா ஒரு பேங்க் வந்தது அப்படின்னு போட்டு விட்டாங்க. அது நினைச்சோம் நான் என்ன பண்ணாங்க. அது போட்டோம் எங்க ரங்கராஜன் சார் தடத்துல இந்த கான்ட்ரவர்ஸா இருக்கணும். இயக்குநர்கள்ல அருமை சகோதரர் ரவிக்குமார் பேசினார். அவர்தான் சூப்பர். ரவிக்குமார் படம் பாருங்க. பண்பாடு கலாச்சாரம் எங்கேயாவது சபையில் இருக்கான்னு பாருங்க. அதனால ரங்கராஜன் சார் முதல் ராண்டுக்கு 3 படம் பண்ணார். இன்னும் படம் 5 படம்லாம் விட்டு தான் சப்ஜெக்ட் தேர்ந்தெடுப்பார். டைட்டில் பூரா தமிழ் டைட்டில் தான் வரும். இது கூட கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல். அதுதான் அற்புதமான தமிழ் டைட்டில். கொஞ்சம் காதல் இது பெரிய மோதலாக கொஞ்சம் மோதலும் கொஞ்சிடவே மோதலும் கொஞ்சம் கூட மோதல் அவருக்கு இருக்காது. நம்ம தாய்மார்கள் சாட்சி தாத்தா குழந்தைகள் இவன் பேர பிள்ளை பேச்சு எல்லாரும் உட்காந்து பார்த்து ரசிக்கணும். நான் படங்கள் தான் பார்த்துட்டேன். செல்லமணி படங்கள் பார்த்துட்டேன். கொஞ்சம் கூட வரசனோட பண்ணுவார். வரசனும் இருக்காது. கரெக்ட் வேணும். கரெக்ட் வேணும். அது கொஞ்சம் அது கூட நாகரிகம். ஐயோ பாரி படமா எடுத்தான்னு குற்ற அளவுக்கு இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு டைரக்டர், வெற்றிப்பட டைரக்டர். ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த படம் நினைப்பாரு. ஸ்ரீகாந்த் அழகான ஒரு ஹீரோ. எனக்கு ஒரு 6 மாசம் தான் ஒரு 15 ஆடியோ பங்க்ஷன் நடந்திருப்பேன். ஹீரோயின்னு இருக்கவே மாட்டான். என்னோட டைரக்டர் பாவம், ப்ரொடியூசர் பாவம். எங்களை போல ஆளுங்க ஆறு உதயகுமார், பேரரசு சார், பாஜிராஜ் சார், செல்லமணி இப்படித்தான் பண்ணி ஆடியோ பங்க்ஷன் முடிப்பாங்க. ஹீரோயினி அதிகமா வரமாட்டாங்க. சிலர்லாம் கலந்துருக்காங்க. அவங்களாம் நன்றி. அவர் ஸ்ரீகாந்துக்கும் அந்த ஹீரோயின் நல்லா அழகா இருக்குன்னு நல்ல காலம், நல்ல படம். அப்போதான் படம் ரங்கராஜ் சார் ஆசிரியர் நிச்சயம் அந்த படம் பெருசா ஓடும். ஒண்ணு தமிழ் பண்பாடு இருக்கிறார்கள். ரவிக்குமார், செல்லமணி, ரங்கராஜன் இன்னும் இருக்காங்க. சொல்ல வாரத்தில் இருக்காங்க. தமிழை காப்பாற்றுவது அவங்கெல்லாம் நல்லா இருக்கு. தமிழோடு வந்து நான் இப்ப 2 படம் சொல்றேன். அது சுத்தமா இருந்தாலும் சரி, குறைவா இருந்தாலும் சரி, நான் ஒரு தமிழனா அந்த படத்தை பத்தி சொல்றேன். நீங்க தீர்மானிச்சீங்க. இப்பெல்லாம் இந்த குத்து பார்த்து அந்த பார்த்த பேங்க்கு ஒரு 15-20 பேங்க் சொல்றாங்க. அது பாவாட 10 இருக்கு. 3 மீட்டர் வந்து பார்த்து 3 மீட்டர் பாவாடு எடுத்து 7 இடத்துல பிடிச்சோம். அதை கட்டி விட்டா அந்த பாவாடு அது பாவ நாடு. அது பாவாடு வரல, பாவ நாடு. இப்ப நிறைய படுத்துருவாங்க. நம்ம ஜெய்வ தமிழ்நாடு ஒரு தங்கச்சி பாவம். அந்த பாட்டுக்கு பிச்சு பிச்சா எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியும் எல்லாருக்கும். அப்படியே ஒரு மாதிரி ஒரு கலாச்சாரம் விரசா வேண்டாம். அது பரப்பு ஆகணும். பரப்பு இருந்து அதை கூட என்ன சார், அதை கூட நாகரிகமாக இவர்தான் தமிழர்.
இவர்தான் தமிழுக்கு வழிகாட்டி, பிறகு வழிகாட்டி. இன்னொரு படம் பார்த்தேன் சார், இப்ப சமீபமா ஒரு வாரத்துக்குள்ள ஒரு படம் நல்லா சொல்லல, ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அந்த தம்பி பாரத் சார் அவரே இல்லை, காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட காலேஜ் கட்ட வச்சுட்டு தேட்டர் இருக்காங்க சார். அந்த படம் கொஞ்சம் தான் பார்த்தேன், இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்த்தேன். அந்த படத்துல ஒரு ஹீரோ அது வேலை வச்சு உருவாக்க சொல்லும். அப்பா அம்மா அந்த கல்யாணம் நினைக்கிறாங்க, சொல்றாங்க, அவன் தொந்தரவு பண்றாங்கன்னா வற்புறுத்தி ஓட்ட சொல்லுறான். அப்ப பெண் பாக்குற வீட்டுக்கு போறான். அந்த மனப்பெண்ணு இல்லை, பாக்குறான் கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பொண்ணு வருது. பொண்ணு பார்த்தவங்க பார்த்தா அது எடுத்தோடனே இன்னும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது கல்யாணம் பொண்ணு. சரி பரவாயில்ல, அப்ப சின்ன இப்ப பழகம் தானே அவன் பேசிட்டாங்க. ரைட், இப்ப அவனுக்கு கொஞ்சம் சந்திக்கலாம் போல. அடுத்த நாளாவது நம்ம ஹோட்டல்ல மீட் பண்ணலான்ற. அடுத்த நாள் ஹோட்டல்ல உட்காந்து வருது. ஒரு நாள் கூட இந்த படத்துல இங்க பார்த்ததில்லை. வெங்காயம் ஹோட்டல வந்து ஒரு நடுவுல இவங்க 2 பேரும் நடுவுல ஒரு பிராந்தி பார்த்தேன். பிராந்தி ஒவ்வொரு தேடி கண்டுபிடிச்சு 2 கிளாஸ் அந்த பிராந்தி பார்த்தேன். பிராந்தி பார்த்து வந்து பேசிட்டே இருக்கும்போது அந்த பெண்ணை ஹீரோயினை உடச்சு பிராந்தி அதை வேணாம் குடிச்சிட்டு இதை ஓட்டி ஓடிடும். தமிழ்நாட்டுல இந்த நாட்டுல இப்ப 4 நாளைக்கு முன்னால ஒரு செய்தி படிச்சா 3 காலேஜ் கேள்வி 3 படிக்கிற பெண்கள் இப்ப முன்ன கூட செய்தி 5-6 வருஷமா இது பெருசா வந்துட்டு காலேஜ் கேள்வி இப்ப புதுசா ஆரம்பிச்சாங்க. ஒரு தாத்தாவ முடிந்து போயிட்டு குடும்பத்தை காப்பாற்றுறதே பெண்கள் தான், தாய்மார்கள் தான். ஆம்பளை எப்போது கட்டா கூட பெண்கள் நல்லா கொடுக்கறதால தான் குடும்பம் வாழ்வு. தமிழ் குடும்பம் மட்டும் உலகத்தில் எல்லாமே அதை அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்தியை ஊற்றி குடிவா இதை குடிக்கிறா, 2 பேரும் குடிக்கிறாங்க. இது எந்த பண்பாட்டை சேரும்? அப்புறம் மேல என்ன கோவம் சவுத்துக்கு வைக்கலாங்க. பிறகு நிலவுக்கு என்பார் என்னுடைய கோவம். மக்களுக்கே ஒரு மேலதான் கோவம், மக்களுக்கே ஒரு மேல கோவம். அந்த படமெல்லாம் அத்தனை துன்பம் சொல்றது, அத்தனை கேவலப்படுத்துறது. வர்ற இளைஞர்களும் எப்படி சார் நல்லா ஒழுங்கா வருவாங்க? இப்படி உனக்கு ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் நகைச்சுவா ஏதோ பண்ணலாம். ஆனா சமுதாயம் கெட்டு போற அளவுக்கு தவசம் வேண்டாம், வேண்டுகோள் ஆகும். 6 முதல் 10 சிரிக்காது. வேறப்ப இங்கிலீஷ்ல பேசிட்டு நீ சிரிக்கிற பின்னாடி நல்ல நல்ல தமிழ் மொழி. அருமை சகோதரர், உங்க சகோதரர் ரங்கராஜன் அற்புதமான விழாவி நல்லவர்கள்லாம் நம்பிருக்கீங்க வாழ்க்கை. இந்த படம் நல்லா போகுது சார். மக்கள் நல்லா இருக்காங்க சார், மக்கள் நல்ல படங்களை பார்க்க நல்லா இருக்காங்க சார். பெரிய ஹீரோ நடித்த படங்கள்லாம் போயிட்டு சார். இந்த விளைச்சத்துல பல படங்கள் யாரும் சொல்ல. ஆனா புது நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்று பாபா நிறைய படம் இது பாரத்தோட அவ்வளோ விஷயங்கள் அற்புதமா சொல்றேன். பெருசா விவசாயம் கிடையாது, சபைகளை சொல்லியிருப்பாங்க. சபைகள் கிராமத்துல இருக்கு சார் சபை. ரவிக்குமார் சொல்லுங்க வந்துடாது சார், நம்ம தெருவில் இருக்கு சார் சபை, நம்ம வீட்டுல இருக்கு சார் சபை. இவங்க காரியங்களும் போய் பாட வேண்டாம். தமிழ் பண்பாடு கொடாது, கலாச்சாரம் சீரழியாது, உங்க பெண் குழந்தைகள் கெட்டு போகாம இந்த சபைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதை செய்தவர்கள் தான் ரங்கராஜன். அப்போ சொல்லுவது
அன்பு சகோதர ரவிக்குமார் அந்த பல இன்னும் பாரதிருக்காங்க எல்லாரும் அவர் ஏதாவது சொன்னா நம்ம நினைச்சிருந்தோம்